ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹங்கிரி குக். இது நம்ம சேனலோட முதல் வீடியோ. ஸ்வீட்டுடன் ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சர்க்கரை பொங்கல். இது ஒரு 50 பேருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துடுவோம். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கிலோ, 1 கப். பொங்கல் பச்சரிசி 4 கப் அல்லது 1 கிலோ. இதுக்கு தேவையான வெல்லம் 1/2 கிலோ அல்லது 6 கப் அளவு. முதல்ல ஒரு கடாயில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா மணம் வரும் வரை வறுத்துக்கலாம். தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் கூட போதும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியோட கழுகி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி 1 கிலோ பச்சரிசிக்கு 3.25 லிட்டர் தண்ணி. இந்த கப்பில் 13 கப் தண்ணி தேவைப்படும். நான் எடுத்து வச்சிருக்கிறத முதல்ல ஊற்றிக்குவோம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இதோட அரிசியும் பருப்பையும் சேர்த்து கலந்துடலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, நடுநடுவே பொங்கல் சாப்பிடும்போது கிரன்ச்சியாக கடிக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். வேணாங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். பொங்கல் முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் பால், பொங்கலுக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும், சேர்த்து கலந்து விட்டுடும். பொங்கலுக்கு தண்ணி பத்தலைன்னா தனியாக ஒரு சாஸ்பேனில் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். தேவைன்னா சுடுதண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தோடவே நான் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 கப் தண்ணி, இந்த கப்பில் 1/2 கப் போட்டு கரைச்சதும் அதை பொங்கலில் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஜாதிக்காய் பவுடராக இருந்தால் சரி, இல்லைன்னா இப்படி துருவிக்கங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. சுக்கு 1/4 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் 1/4 டீஸ்பூன். இது நல்லா கோயில் பொங்கல் மாதிரி சுவையாக இருக்கும். இது கூடவே 100 ml நெய் ஊற்றி கலந்துக்குங்க. இப்போ தனியாக ஒரு பேனில் 1/4 லிட்டர் நெய், அது கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பு, அது கூட உலர் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா ஊதி வந்துடுச்சு. இப்போ இதை பொங்கலோட சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின தேங்காய் அந்த இருக்கிற நெய்லேயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டுச்சு. இதையும் பொங்கலோட கலந்துக்கலாம். தேங்காயோட பொங்கல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட சுவை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் தயார். இதை நான் கோவில் பிரசாதமாக கொடுக்கறதுக்காக செஞ்சுருக்கேன். 50 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1/4 ட்ரே ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொங்கலை பேக் பண்ணிடலாம். நம்ம பிரசாதம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ருசித்திட ரசித்திட சப்ஸ்கிரைப் டு த ஹங்கிரி குக் சேனல். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாடா.